கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே நம்முடைய தேசம் 75வது சுதந்திர தினத்தை ஆசரிக்கிறது. இந்த மகத்தான நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கின்ற நம் அனைவரையும் கடவுள் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் 75வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரணமாக சுதந்திரத்தை நாம் பெறவில்லை. எத்தனையோ தலைவர்கள் இதற்காக பாடுபட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ தொண்டர்கள், எத்தனையோ பொதுமக்கள் தன்னுடைய உயிர்களை கொடுத்து இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். மகாத்மா காந்தியினுடைய தலைமையின் கீழாக இந்த சுதந்திர போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு முன்பதாக இதற்கு வித்திட்டவர்கள் பலர் இருந்தாலும் கூட இவருடைய தலைமையிலே ஒன் நேஷன் தியரி என்ற ஒரு குறிக்கோளோடு கூட தேசத்திற்கு சுதந்திரத்தை ஆங்கிலேயரிடத்திலிருந்து பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் போராடினார்கள். அதற்கு முன்பதாக பனியா குலத்தை சேர்ந்த மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலே அவர் வக்கீல் தொழில் செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் சுதந்திர போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அது இன்னும் சூடு பிடிக்க வேண்டும், அது ஒரு முழுமைக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி கோபாலகிருஷ்ண கோகலே அந்த தகவலை அவருக்கு தெரிவித்தார். அந்த தகவலை ஏற்றுக்கொண்டு அவர் வந்தார். மகாத்மா காந்தி வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து அகிம்சை முறையில் போராடி ஆங்கிலேயருடைய அந்த பீரங்கிக்கு முன்பாக இவர் அகிம்சை முறையில் போராடி வெற்றியும் பெற்றார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அகிம்சை முறை அவருக்கு கற்றுக் கொடுத்தது எது என்றால் செர்மன் ஆன் தி மவுண்ட், ஆண்டவருடைய மலை பிரசங்கம். அது அதிகமாக ஈர்க்கப்பட்டது நிமித்தமாக அதிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்ட மகாத்மா காந்தி நம்முடைய தேசத்திற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்முடைய தேசம் மாத்திரமல்ல, 300 வருட காலம் காலனி ஆதிக்கத்தில், ஆங்கிலேயருடைய காலனி ஆதிக்கத்தில் நம்முடைய தேசம் இருந்தது. நம்முடைய தேசம் மாத்திரமல்ல, உலகில் உள்ள 85% நாடுகள் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. த கிரேட் பிரிட்டன் இங்கிலாந்தினுடைய ஆதிக்கத்திலே இருந்தது. அதில் நாமும் நம்முடைய இந்திய தேசமும் ஒரு நாடு. இதிலிருந்து நாம் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சுதந்திரம் இன்றைக்கு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சுதந்திரத்தோடு மக்களை இருமாப்பாய் ஆளுகின்ற சுதந்திரம் பறிக்கப்பட்ட சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். ஆமா, ரைட்? அதற்கு ஒரே ஒரு உதாரணம் விவசாயிகளுடைய போராட்டம். அதனை எப்படி கொச்சைப்படுத்த வேண்டுமோ, எவ்வளவு மட்டுப்படுத்த வேண்டுமோ, எந்த அளவுக்கு சப்ரஸ் பண்ணி அவர்கள் ஒன்றும் இல்லாமல் போக வேண்டும் என்று நினைக்கிறார் அரசாங்கம். சுதந்திரத்தோடு செயல்படுகிறது என்ன, ஆனா மக்கள் சுதந்திரத்தோடு வாழ முடியாத நிலைமை இந்த 75வது வருடத்தில் கூட வேதனையோடு பதிவு செய்கிறார். கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரம் இன்றைக்கு களவாடப்பட்டு வருகிறது. எல்லா டிபார்ட்மெண்ட் மிஸ்யூஸ் பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலை. யார் நீதி நியாயத்தை கேட்கிறாரோ அவர்கள் தேச துரோகிகள் என்று குத்தப்படுகின்ற முத்திரை குத்தப்பட்டு அவர்கள் they become the mute spectators, இல்லையா? பேசா மக்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நாம் உண்மையிலேயே இந்த சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு இருக்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் கூடிய சீக்கிரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். அவரால் முடியாதது எதுவும் இல்லை. ராஜாக்களை ஏற்படுத்தவும், தலைவர்களை ஏற்படுத்தவும், அவர்களை தள்ளிப்படவும் சகல அதிகாரத்தையும் படைத்த கடவுள். ஆகவே 75வது சுதந்திர தினத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் அதிகமாக முறையிட கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா மக்களையும் நேசித்து அரவணைத்து அவருடைய நல்வாழ்வுக்காக, மக்கள் நல்வாழ்வுக்காக உழைக்கின்ற அரசாங்கம் மத்தியிலும் வர வேண்டும், மாநிலங்களிலும் வர வேண்டும்.
கடவுள் கண்டிப்பாக செய்வார் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து செய்தி கடந்து செல்வோம். இன்றைக்கு தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். மறுபடியும் இன்னொரு முறை வாசிக்கிறேன். தி புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 9 verses 1 to 10. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துகளை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரர்களை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினரை நோக்கி எவன் பேதையோ அவனிடத்தில் வரக்கடவன், நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள், பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சை அடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்திக் கொள்கிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை சிநேகிப்பான். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரீதியாக இருந்து அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்க கிருபை செய்துள்ளோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பிரசங்க பகுதியில 10 வசனங்கள் இருக்கிறது. இதில் அடிக்கடி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். எது? ஞானம். 5 முறை இங்கே இந்த வார்த்தை வருகிறது. இந்த 10 வசனத்துல 5 முறை ஞானம் என்ற வார்த்தை வருகிறது. அடுத்து புத்தி என்ற வார்த்தை வருதா? புத்தி என்ற வார்த்தை 2 முறை வருது. அடுத்து வேற எந்த வார்த்தை ரிப்பீட் ஆகுது? பரியாசக்கார எவ்வளவு முறை வருது? 2 முறை வருது. ஆனா 3 முறை வர்றது இன்னொன்னு இருக்குது, அறிவு. சோ ஞானம், புத்தி, அறிவு இவையெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்ட காரியம் இல்லைங்களா? ஆகவே இதுல சொல்லப்பட்ட ஒரு காரியம், ஞானம் ஒரு விருந்தை ஏற்படுத்துகிறது. ஞானத்துக்கு சொந்தக்காரர் யார்? கடவுள். அதை நாம் இந்த நேரத்தில் நாம் தியானிக்கலாம். ஒரு விருந்தை ஏற்படுத்தி அழைக்கின்ற அந்த ஒரு காரியத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே 10ஆம் வசனத்தை மையமாக வைத்து நாம் தியானம் செய்வோம். இந்த ஞானம் எவ்வளவு மனுஷருக்கு தேவை என்பது, அறிவு, புத்தி எவ்வளவு தேவை என்பது, அதனால நன்மை தீமை என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள இந்த நேரத்தில் கூடியிருக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று சொல்லி 10ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். எண்ணத்தை பெற்றுக்கொண்டாலும் ஞானத்தை பெற்றுக்கொள் என்று இருக்கிறது. இந்த உலகத்துல கஷ்டப்படுகின்ற எத்தனையோ ஏழைகள் உண்டு. மூட்டை சுமப்பவன், கூலி வேலை செய்பவர், வாட்ச்மேன் வேலை செய்பவர், இப்படி பல வேலைகளை, அதாவது அடிமட்ட ஊழியர்களாக இருந்து செய்வர்கள் கூட தன்னுடைய பிள்ளை படித்து பெரிய பதவிக்கு வர வேண்டும், உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்று சொல்லி என் தலையை அடமான வச்சாவது நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய பிள்ளைகள் நான் பட்டதை போல கஷ்டப்படக்கூடாது, அவர்கள் படித்து ஞானத்தை பெற வேண்டும், அறிவை பெற வேண்டும், புத்தியை பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். அவருடைய எதிர்பார்ப்பு நியாயம், அவருடைய எண்ணம் நியாயமானது. ஏனென்றால் தங்களுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு கரிசனை அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே அதை சொல்லுகிறார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் மிக தேவையான ஒன்று தான்.
இன்றைக்கு இந்த படிக்கின்ற விஷயத்துல படித்தவர்கள் தான் உயர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு பல காரணங்களை நாம் சொல்ல முடியும். எப்படியாவது கல்வி கற்று ஆக வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் கூட எலிமெண்டரி எஜுகேஷன் வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தது அந்த காலத்துல. இப்பொழுது கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் பாருங்க, எவ்வளவு வரைக்கும் கொடுக்குறாங்க? 10th வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாரும் படிக்க வேண்டும். படிக்கின்ற காலத்துல நீ வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாது, நீ ஒரு பாண்டட் லேபர் போல நீ ஆகக்கூடாது. சைல்டு லேபர் என்பது தடை செய்யப்பட்ட ஒரு காரியமாக நம்முடைய தேசத்தில் இருக்குது. உலக அளவில் அது கடைபிடிக்கப்படுகிறது. எல்லாரும் படிக்க வேண்டும், அவர்கள் முன்னேற வேண்டும், ஞானத்துல சிறந்தவர்களாக விளங்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே கல்வி என்பது மிக முக்கியமானது. கல்வி அறியாமையை அகற்றி ஆளுமையாக செயல்பட அடிப்படை தேவை கல்வி. பிளேட்டோ சொன்னார், படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே நலமானது என்று சொல்லி. யார் சொன்னார்? பிளேட்டோ, ஒரு பெரிய தத்துவ ஞானி. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே நலம் என்று சொன்னார். இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு என்றால் அந்த ஆயுதத்தின் பெயர் கல்வி என்று சொன்னார் நெல்சன் மண்டேலா. இந்த உலகத்தையே தலைகீழாக புரட்டி போடுகின்ற ஒரு வல்லமை படைத்தது கல்வி. ஆகவே நம்முடைய பிள்ளைகள் கூட ரொம்ப பிரஷர் கொடுக்குறோம்ல, இன்க்ளூடிங் மீ, எல்லாரும் சேர்த்து. ஏன்னா அவர்கள் வர வேண்டும், ஞானத்துல பெருக வேண்டும், அறிவில பெருக வேண்டும், புத்தியில அவர் உயர்ந்து இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு தேவை. ஒரு சிலர் சொல்லியிருக்கிற காரியத்தை நான் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். படிக்க தெரியாத மந்திரியா இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதே மேல் என்று சொல்லி மேக்குலே சொன்னார். மேக்குலே தான் இங்கிலீஷ் எஜுகேஷனை கொண்டு வந்தவர் இல்லையா? டாக்டர் அலெக்சாண்டர் டஃப் போன்றவர்களெல்லாம் ஆங்கில ஒரு லாங்குவேஜ் இந்தியாவிலே கற்றுக்கொள்ள அவர்கள் தான் வித்திட்டவர்கள். இன்றைக்கு அதை படித்து அவர்களை விரட்டினவர்கள் உண்டு நம்முடைய தேசத்துல. அப்பேற்பட்ட மக்கள் தான் நாம் வாழ்கின்ற நம்முடைய மக்கள். அவர்கள் நம்முடைய சகோதரர், அவர்கள் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். என்ன இந்த மாதிரி இருக்கிற ஜனங்க மத்தியில நம்ம அப்படி என்று அல்ல. இப்பேற்பட்டவர்கள் கெட்டு போனவர்களை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் வந்தார். நல்லவர்கள் யாருமே கிடையாது. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கூட கற்ற கல்வி கைவிடாது என்று சொல்லி மகாத்மா காந்தி சொன்னார். என்றால் மகாத்மா காந்தி மிக முக்கியமான நபர், தலைவர். இன்றைக்கு நாம் அதிகமாக நினைக்கக்கூடிய சுதந்திர இந்தியாவின் தந்தை அவர். ஸோ மகாத்மா காந்தி இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்ளுகின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி. நீ நல்லா படிச்சுன்னா நீ அது வயசு என்ன ஆகுதுன்னா அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அப்ரிசியேஷன் போ. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல அது வந்து அப்ரிசியேஷன். நீ இப்போ ஆரம்பத்தில் நீ சேரும்போது வேலையில் சேரும்போது உனக்கு 10,000 சம்பளம்னா நீ ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் வந்து 1 லட்சம் இருக்கும். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் சொல்கிறேன் 1 லட்சம் 1.5 லட்சம். ஸோ யுவர் வேல்யூ வில் பி appreciated because of the education, because of the knowledge, because of the wisdom. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அநேக நூல்களில் நாம் பார்க்கிறோம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், படிக்காம ஒரு நாள் இருக்காதீங்க. யார் யார் படிக்காம இருக்கிறது சொல்லுங்க. எல்லாரும் படிக்கிறீங்களா? நியூஸ் பார்க்குறீங்களா, படிக்கிறீங்களா? அது அந்த காலத்துல இருந்தது இதெல்லாம். இப்பெல்லாம் எங்க இருக்குது? டிவியில் பார்த்துறான்னு அந்த இது பார்க்கறதுக்கே டைம் இல்லை. எது சீரியல் பார்க்கறதுக்கே டைம் இல்லைன்ற அளவுக்கு போயிடுச்சு. இப்போ எல்லாம் ஆக்கியபை பண்ணிட்டு நம்முடைய நேரங்கள் பறி போயிருக்கிறது. போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், அதே நேரத்தில் பைபிள் படிடா படிமா சொல்லுமா. அப்படி சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு செய்தி. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், இளமையில் கல் என்று சொல்லி யார் சொன்னது? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. ஆத்திச்சூடியில பார்க்கின்ற போது இளமையில் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று சொல்லி நாலடியார்ல பார்க்கிறோம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று சொல்லி யார் சொன்னது? அவையா. What one knows is only a handful, whereas the unknown is the signs of the world. ஏதாவது ஒன்னாவது இங்கிலீஷ்ல சொன்னாதான் புரியும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வந்து இங்கிலீஷ்ல படிக்கிறதுனால. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். அடுத்து சொல்லுங்கம்மா, எச்சம், என்னுடைய எச்சம் சொல்லுங்க. கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி ஒன்றை வந்த. இதெல்லாம் யார் சொல்றேன்னா, இங்க தமிழ் விரும்பிகள் அதிகமா இருக்கின்ற காரணத்தினால சொல்றேன்.
நம்ம தமிழ் சபை தானே. கல்வி எவ்வளவு முக்கியமானது என்பதை சொல்லத்தக்கதாகத்தான் இந்த காரியத்தை சொல்கிறேன். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை போகிலும் கற்கை நன்றே. ஏற்கனவே சொன்னேன், என்னுடைய தலையாடமான வச்சு என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன். என்ன பிச்சை எடுத்தாவது நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்றதுதான் இந்த காரியம். யார் சொல்றது? புறநானூர்ல அதிவீர ராம பாண்டியன் சொல்கிறார். அடுத்து பெரிய பெரிய அதாவது பிலாசபர்ஸ்கள் சொன்ன காரியங்கள் என்னென்று பார்த்து, தத்துவ ஞானிகள் சொன்ன சில காரியங்களை பார்க்கின்ற போது, நஞ்சு கொடுக்கப்படும் வரைக்குமாய் கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தார் சாக்ரட்டிஸ். அவர் பாய்சன் கொடுத்தா சாவடிச்சார். அது கொடுக்க வரைக்குமா அவர் கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தார். தூக்கு கயிற்றை முத்தமிடுவம் வரைக்கும் படித்துக் கொண்டிருந்தார் ஓமர் முக்தார். லயன் ஆஃப் தி டெசர்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. கிறிஸ்து பிரியமானவர்களே, தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரைக்கும் படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். பகத்சிங் தெரியல, சுதந்திரத்துக்காக பாடுபட்ட நம்முடைய தேசத்தை சேர்ந்த ஒரு மாவீரன். படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகிலேயே இருக்க வேண்டும் என்று சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர். கரெக்ட். அந்த படிப்பகம் சொல்லுவது எது? லைப்ரரி. பக்கத்திலேயே, படுக்கிற இடத்துல பக்கத்திலேயே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு அவர் நேசித்திருப்பார். படித்து கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை மறுநாளைக்கு தள்ளி போட சொன்னார். யாரு? அறிஞர் அண்ணா. அப்போ எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அதுல மூழ்கி இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 35 ஆண்டு காலமாக நூலகத்திலேயே படித்து 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 மூலதனம் என்னும் கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான். யார்? கம்யூனிஸ்ட் உலகின் பிதாமகன் என்று சொல்லப்படுகின்ற கார்ல் மார்க்ஸ். இதெல்லாம் நான் ஏன் இவ்வளவு சொல்லியிருக்கிறேன்னா, கல்வி ரொம்ப முக்கியமானது. இப்போ எச்எம் நம்முடைய திருச்சபையினுடைய செயலாளர் திருமதி சாந்தி அம்மா அவர்களும் என்ன சந்தோஷமாக்குறாங்கன்னா, விவரிக்க முடியாத சந்தோஷம். ஏன்னா அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே. ஆனால் இந்த கல்வியை கற்று பாண்டித்யம் பெற்று பெரிய அளவில் உயர்ந்தவர்கள் கடைசியில் என்ன சொல்ல ஆரம்பித்தார்கள்? பெரிய படிப்பு படித்து கடைசியில இந்த படிப்பு அதாவது கடவுள் இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அவர்கள் யார் என்றால் நன்றாக படித்தவர்கள். சங்கீதம் 14 எடுத்துங்க. படிக்குமா? சங்கீதம் 14 அதுல பாருங்க, 2ஆம் வசனம் என்ன இருக்கு பாருங்க. முதல் வசனம், தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, யார் சொல்றதாங்க? இங்கிலீஷ்ல என்ன இருக்குது? The fool says in his heart there is no God. That there is no God. So யார் இவர்கள்? படித்து எல்லாம் தெரிந்த பிறகு இன்றைய நாளில நடக்கின்ற நிலைமை அப்படிதான். நான் நம்முடைய ஐஎல்சி ஒரு தலைவரிடத்தில் நான் பேசி கொண்டிருந்தேன். அப்போ சொன்னாரு, அவர் நிறைய புக்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவர் சொன்னார், இது போல ஒவ்வொரு நாட்டிலும் இன்னைக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் ஏத்திசம் ரொம்ப அதிகமாக பரவி இருக்குது. கடவுள் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கார்கள். கடவுள் இல்லை என்று சொல்லி யார் சொல்லுகிறது? மதிகேடன். fool says that there is no God. இன்றைக்கு இவர்களெல்லாம் படித்த முட்டாள்கள். ஆனால் இந்த படிப்பு யாரால் வந்தது? இங்க 10ஆம் வசனத்தை கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். where it flows, where it originates என்று பார்க்கின்ற போது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, the fear of the Lord is the beginning of the wisdom என்று சொல்லி, the fear of the Lord is a deep sense of reverence. கடவுளுக்கு பயப்படணும்னு சொன்னா ஒரு அந்த அளவுக்கு விகாரமா இருக்கிற தோற்றம். சில கடவுளை பார்க்கின்ற போது நாக்கெல்லாம் பெருசா நிட்டு, கண்கள்லாம் பெருசா விரிச்சு, கையில ஏதோ ஆயுதத்தை வச்சு அப்படி இருப்பாங்க. அப்பா பயமா இருக்கு. அந்த பயத்துக்காக விழுந்து வணங்கிடுவாங்க. அப்படிதான் நடந்துருக்குது நிறைய இடத்துக்குள்ள. நம்முடைய தேசத்தில் கூட கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை இவர் விகார தோற்றத்தை காட்டி பயமுறுத்தி அந்த பயம் என்ற காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவர் அல்ல.
பயம் என்று பார்க்கின்ற போது இட் இஸ் a reverence, it is a respect. So it is a deep sense of reverence and awe of the one who created us. நம்மை படைத்த தெய்வத்திற்கு நாம் பயப்பட வேண்டும். ஏனென்றால் because he has created, we have no other option but to humble ourselves, submit ourselves before the creator God. Because he has created and he loved us, he redeemed us. அந்த அன்பை தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம்முடைய பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நரகாக்கிலிருந்தும் நம்மை மீட்டெடுத்தது நிமித்தமாக இந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். அதற்காக அவருக்கு நாம் பயப்பட வேண்டும். we will have to pay respect, we will have to say respect. அந்த அதாவது ரெவரன்ஸ் என்பது அதுதான். he saved us, நம்மை ரட்சித்துக் கொண்டார். அதற்காக இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இப்பொழுது ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் கடவுளுடைய ராபோஜனத்தை நான் அந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லார்ட் சப்பர் நான் செய்கின்ற போது சில நேரத்தில் கண்ணில் தண்ணி வரும். ஸோ ஃபியர் லீட்ஸ் டு ட்ரம்பிளிங், நடுக்கத்தை ஏற்படுத்தும். அந்த நடுக்கம் என்பது மிக தேவையானது. பயம் பொதுவாகவே இந்த பயம் என்ற ஜஸ்ட் லீவ் அவுட் தி ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆவிக்குரிய காரியத்தை நம்ம தொடாமல் ஒரு பயம் என்பது மனுஷருக்கு தேவையா தேவையில்லையா? தேவை. பிகாஸ் ஃபியர் லீட்ஸ் டு ப்ரிப்பரேஷன். ஒரு மாணவருக்கு ஒரு எக்ஸாம் என்று அனௌன்ஸ் பண்ணப்படுகின்ற போதுதான் அவன் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படுகிறது. அந்த பயம் வருகின்ற போதுதான் படிக்க ஆரம்பிக்கிறான். எக்ஸாம் எழுதும்போது பாருங்க 3 ஹவர்ஸ்ல முடிக்கணும்னு சொல்லும் போது நடுக்கம் ஏற்படுகிறது. எப்படியோ somehow he has to do, he has to fulfill the obligations, otherwise he cannot get through. கிறிஸ்துக்குள்ள பிரியமானவர்களே, அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட, ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட இந்த பயம் என்பது கிறிஸ்துக்குள்ளாக அவருடைய பாதையில நடத்துகின்ற ஒரு காரணியாக இருக்கிறது. உலக ஞானம் என்பது உலக ஞானத்தோட அது போய்விடுகிறது. கடவுள் ஞானம் என்று சொல்லி நாம் இந்த நேரத்தில் நாம் தியானம் செய்யலாம். அங்கே அதில் பார்க்கின்ற போது பல காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் எந்த நிலைமையிலே, எந்த முறையிலே நாம் நிறைவேற்ற முடியும் என்று பார்க்கின்ற போது எப்படி நாம் நிறைவேற்ற முடியும்? வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 8:13 பாருங்க என்ன இருக்குது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். புரிச்சுக்கலாம். அங்க பதில் வந்துச்சா? கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். We must avoid evil or anything that lures us to do evil or wickedness. அநியாயத்தை செய்ய தூண்டுகின்ற காரியத்தை நாம் விட்டு ஒழிக்க வேண்டும். அது கடவுளுக்கு விரோதமான ஒரு காரியமாகுது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். இங்கிலீஷ்ல பாருங்க, the fear of the Lord is to hate evil. படிமாத, the fear of the Lord is to hate evil. Hate evil. I hate pride and arrogance. I hate pride and arrogance. Evil behavior and perverse speech. Evil behavior and perverse speech. அதைத்தான் இங்கே தமிழ்ல பார்க்கிறோம். பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். அப்போ தீமையை in totality, so we will have to leave out all the wicked ways. அதுதான் கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம் என்று சொல்லி மிக அழகாக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 11:27 பார்க்கின்ற போது அங்க என்ன போடப்பட்டிருக்கிறது? தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். நல்லது நீ தேடு, நல்லது வரும். வினை விதைப்பவன் விதை அறுப்பான். ஆமா, நீ எதை அதாவது நடுகிறாய் அதையே அறுப்பாய். ஆமா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், இல்லைங்களா? சோ இங்கே நான் பார்க்கின்ற 11:27 தீமையை தேடுகிறவனுக்கும் தீமையே வரும். திருக்குறள்ல ஒரு குறள் வரும், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும். தீமையான காரியத்தை செய்வதனால என்ன ஏற்படுதுன்னா,
அது ஒரு கெட்ட வழிக்கு நம்மை நடத்தி செல்கிறது. அது தீயையும் காட்டிலும் மிக மோசமானது. So it is an abomination before God. அது கடவுளுக்கு ஒரு அருவருப்பாக இருக்கிறது. ஸோ சங்கீதம் 34:12 அதாவது இன்றைக்கு நான் வாசிக்கிட்ட சங்கீதம் 34:13 பார்க்கின்ற போது அங்கே ஒரு விஷயம் பார்க்கிறோம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனத்திற்கும் விலக்கி காத்துக்கொள். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனத்திற்கும் விலக்கி காத்துக்கொள். நாவு வந்து பாருங்க பொல்லாத நெருப்பு போன்றது. அது வந்து மனுஷர் வந்து சுட்டு கொண்டுடும் இல்லையா? அதை காத்துக்கொள் என்று சொல்லி உன் உதடுகளை கபட்டு வசனத்திற்கும் விலக்கி காத்துக்கொள். அப்பொழுது யார் நீ? அப்போ நீ யாரு? நீ அப்போதான் நீ புத்திமான் என்று சொல்லி நீதிமொழிகள் 10:19 பார்க்கிறோம். நீதிமொழிகள் 10:19 சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. சிலர் பேசினே இருப்பாங்க, வளவளன்னு பேசினே இருப்பாங்க. என்னடா நீ பேசுற புரியாம இருக்க, சில நேரத்தில் அப்படியே புரிச்சுக்கோ. அதுவும் ஒண்ணு. இன்னொன்னு, தேவையில்லாத காரியத்தை பேசி அது என்ன ஆகும்னா சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. பல பிரச்சனைகள் உண்டு பண்ணும். தேவையில்லாத காரியத்தை பேசுகின்ற போது பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். தன் உதடுகளை அடக்கிறவனோ அப்ப யார் புத்திமான்? அமைதியா இருக்கிறவங்க. அதுக்காக சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, சிலர் பேசாம இருந்துருவாங்க. அதுவும் தப்பு. நம்முடைய தாய் சபை கோகுலத்தின் சபையில பெரிய பிரச்சனை ஒரு நடத்தும் போது எல்லாத்தையும் பேசுவார் ஒருத்தர், நல்ல ஒரு மூத்த விசுவாசி. அந்த நேரத்தில் அவர் பேசாம அமைதியா இருந்தார். நான் சொன்னேன், ஐயா பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், அதுக்கப்புறம் பேசின பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சோ புத்திமான் என்பவன் நாவை அடக்கிக் கொள்ளுகிறவன். திருக்குறள்ல கூட சொல்லும், யாகாவாரா இன்னும் நா காக்க காவாக்கா சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் நாக்க காக்கணும். 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ நாக்குல இது எலும்பில்லாத நாக்குல சொல்லிட்டு நீ கொடுக்கல, அந்த பேச்சினால மாட்டிக்கின. அன்றைக்கு இருந்த நம்முடைய கர்நாடக அதாவது காங்கிரஸ் அதாவது தலைவர் டாக்டர் பரமேஸ்வர் என்ன சொன்னாரு, நான் கொடுக்கலன்னா என்னை வந்து சுட்டு கொண்டுடுவேன்னு சொன்னார். அப்போ அவர் என்ன பண்ணலான்னு கேட்கிறாரு பப்ளிக் மீட்டிங்ல, சுட்டு கொண்டுடலாமா? நான் காக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தேசத்துல இப்படி அதாவது பிதற்றல் பேச்சுகள் பேசுகின்ற நிமித்தமாக ஜனங்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். 15 ரூபாய் கூட போடல, கேவலம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அதாவது கிணற்றுல இருக்கிற தவறுகளை என்ன பண்ணோம், தேவையில்லாம வச்சுப்பார்ல கத்தி என்ன ஆயிடும், அங்க இருக்கிற பாம்பு கிரையாயிடும். நுணலுந்தன் வாயால் கெடும். ஆமா, கத்திட்டு கடைசியில பாம்பு முழுங்கிடும், இரையாயிடும். ஆமா, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆகவே மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இங்கே சங்கீதத்துல இன்றைக்கு நம்ம வாசி கேட்ட சங்கீதம் 34 நாம் பார்க்கிறோம். 34 பார்க்கின்ற போது 34:12-22 3 இடத்துல நாம் பார்க்கிறோம் தீமை. 14ஆம் வசனம், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தீமையை விட்டு விலகி நன்மையை செய்யினா தீமையை விட்டு ஓடு இல்லையா? அந்த மாதிரி தீமையை விட்டு அந்த ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அந்த தீமையை விட்டு அந்த தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஓடினவர் யாரு? யோசேப்பு. எஸ், யூ ஆர் ரைட் மா. யோசேப்பு போத்திபாருடைய மனைவி அவள் பலவந்தம் பண்ணுகின்ற போது அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் கடவுளுக்கு விரோதமாக செய்யப்படுகின்ற காரியம் அது தீமையான காரியம் என்று சொல்லி அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி போனான். தீமையை விட்டு விலகு, நன்மையை செய். அடுத்து 15ஆம் வசனத்துல பார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு
திறந்திருக்கிறது. அடுத்து 16 வசனத்துல தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமா இருக்கிறது. He will blot out those who involve and indulge in evil things. Wickedness கடவுளுக்கு விரோதமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்து 21 வசனத்தில் பார்ப்போம். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள். தீமை துன்மார்க்கனை கொல்லும். தீமை செய்தாவே அவன் துன்மார்க்கன் தான். அந்த தீமை செய்கின்ற அந்த துன்மார்க்கன் அந்த தீமையை அது கொன்று விடுகிறது. ஏனென்றால் அது ஏற்கனவே அந்த குறளில் சொன்னது போல தீயவை தீய பயத்தினால் தீயவை தீனும் மஞ்சப்படும். அதை காட்டிலும் அது என்ன சுட்டா சுடுது பார்க்கலாம் போய் செய்யலாம் என்று சொல்லி துணிகரமாக செய்யப்படுகின்ற போது என்ன நடக்கிறது? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? தன்வினை தன்னை சுட்ட ஒரு சம்பவம். ஆமான் மொர்தெகாய்க்கு கட்டின அந்த இல்லையா தூக்கு யாருக்கு வந்தது? அவன் வெட்டின குழியில் அவனை விடத்தக்கதான ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதுதான் தீமை துன்மார்க்கனை கொல்லும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சோ தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். அடுத்து அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் பாருங்க, 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பரிசுத்தரின் அறிவே அறிவு அப்படின்னா, so I think that is very unique word for us to discuss. So God is the source of all wisdom, knowledge and understanding என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்தரின் அறிவே அறிவுனா அதற்கு நிகரானது எதுவும் கிடையாது. உலக ஞானம் படித்து தெரிந்து கொள்கின்ற காரியம். ஆனால் அந்த ஞானத்தை கொடுப்பது யார்? கடவுள். தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் கடவுளில் இருக்கிறது. எது? அவருக்குள் ஞானம், மீட்பு, தூய்மை, பொக்கிஷ வைப்பாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம், the fullness of God said, the fullness of divinity. அதிலே ஞானம், மீட்பு, தூய்மை இருக்கிறது. அந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது? So God is the author of wisdom. நீதிமொழிகள் 1:7 கூட பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல. அடுத்து மூடர் எடுங்க வேகமா எடுங்க, பக்கத்திலே இருக்க தேடி. 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். கடவுள் கொடுக்கின்ற ஒரு பெரிய வரம் தான் ஞானம். அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். அது கர்த்தருடைய தெய்வத்துவத்தின் பரிபூரணம். அந்த ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இவங்க அதாவது இன்னைக்கு படித்து பெரிய மேதாவிகள், தத்துவ ஞானிகள் எல்லாம் இருக்கிறாங்களா? அவங்க எல்லாம் போய் வேற எங்கேயாவது வாங்கி வந்தாங்களா? இல்ல ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் ஏதாவது நடந்ததா? அந்த அறிவை வைத்து அவர்களுக்கு இவர்கள் அறிவாளிகளானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிடையாது. கடவுள் கொடுத்தது. ஆனால் அந்த ஞானத்தை பெருக்கி கொண்டு கடைசியில கடவுள் இல்லை என்று சொல்லி மதிகேடர்களாக அவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள். இவ்வளவு வேதனை இருக்கும். யோசிப்பாங்க. அண்ட சராசரத்தை படைத்த கடவுள் வேதனைப்படுவார். So God is the source of wisdom, knowledge and intelligence or understanding. ஞானம், அறிவு, புத்திக்கு சொந்தக்காரர் கடவுள் என்று சொல்லி, ஞானம் பெருகி இருக்கிறவங்கள ஞானி என்று சொல்வோம், அறிவு பெருகி இருக்கிறவங்கள அறிவாளின்னு சொல்லுவோம், அடுத்து புத்தி பெருகி இருக்கிறவங்களுக்கு புத்திசாலின்னு சொல்லுவோம், கெட்டிக்காரன் கூட சொல்லுவோம்ல. இப்படியெல்லாம் நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஆனாலும் அந்த ஞானம் என்பது தட் இஸ் தி சோர்ஸ். அதுதான் பிரைமரி சோர்ஸ். மற்றவர்களெல்லாம் செகண்டரி, டெர்சரி அப்படி போகிறது. இந்த ஞானம் கடவுளிடத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீதிமொழிகள் 8:14 பார்க்கிறோம், ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவர்கள் என்று சொல்கிறார். பாருங்கம்மா, என்னது? ஆலோசனையும். ஆமா, ஓகே. ஆலோசனை என்று சொல்லும்போது கவுன்சிலிங். இன்னைக்கு குழப்பமா இருக்கிற இடத்துல ஒரு கவுன்சிலிங் தேவை. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று சொல்லி வசனம் இருக்கிறது இல்லைங்களா? ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். மெய் ஞானம் என்று சொல்லி இருக்கிறது. சாதாரண ஞானம் இல்ல, மெய் ஞானம் என்றால் இங்கிலீஷ்ல இருக்குது
சவுண்ட் விஸ்டம். அதனால தான் இங்க நம்ம வாசிக்கிட்ட அந்த பிரசங்க பகுதியில் அந்த 10ஆம் வசனம் பிற்பகுதியில் பார்க்கின்ற போது பரிசுத்தரின் அறிவே அறிவு, அதுக்கு நிகரானது எதுவும் கிடையாது. So he is the ultimate, he is the beginning and the end of all the wisdom, knowledge and understanding, intelligence, whatever it may be. அவர் தான் அதற்கு முதல் மூல காரணர். அடுத்து சொல்கிறார், நானே புத்தி வல்லமை என்னுடையது, I have understanding and I have power. நீதிமொழிகள் 2:6 பாருங்கள். அங்கே இன்னொரு காரியத்தை, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வருகிறது. அங்க பாருங்க, அந்த 3 வார்த்தை இருக்குதா? கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தர் ஞானத்தை தருகிறார். So he gives wisdom. எங்கிருந்து வருகிறது ஞானம்? கடவுள் கர்த்தர் கொடுக்கிறார். He bestows wisdom to each and every one of us. Yes, already bestowed. அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். சோ நீ படிக்கிறதுனால இல்ல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்பது புத்தி இல்லையா? அது எப்படி கிடைக்கிறது? கடவுள் கொடுக்கிறது தான். நீ நல்ல உனக்கு கிராஸ்பிங் பவர் இருக்குதுன்றதுனால இல்ல, கடவுள் கொடுக்கின்ற பரிசு. For the Lord gives wisdom and from his mouth come knowledge and understanding. அங்கே பாருங்கள், நீதிமொழிகள் 2:1-6 வரைக்கும் 5 வரைக்கும் பார்க்கின்ற போது நீதிமொழிகள் 2:1-5, என் மகனே உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். ரொம்ப தெளிவா இருக்குது. 2ஆம் வசனம், நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்திக் கொள். அதனைத்தான் உன்னுடைய நெற்றியில் எழுதிக்கொள், உன்னுடைய இருதய பலகையில் எழுதிக்கொள். நெற்றியில ஒட்டிக்கொள், இருதய பலகையில் எழுதிக்கொள். அதைத்தான் மார்ட்டின் லுத்தரன் சபைகளிலே இது சொல்லி 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 இந்த கட்டளைகளை, நியாயப்பிரமாணத்தை, கடவுளுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி போதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அவள் வழி விலகி செல்லக்கூடாது. உலக ஞானம் அவளை அதாவது கரைப்படுத்தி ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி. உலகம் ஞானமும் தேவைத்தான், ஆனால் அதை காட்டிலும் கர்த்தர் கொடுக்கின்ற ஞானத்தை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு செலவிடப்படுகின்ற போது அங்கு கடவுளுடைய நாமம் மகிமைப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய குணாதிசயத்தை பற்றி நாம் பார்க்கின்ற போது the 3 natural attributes of God, omnipotent God, சர்வ வல்ல கடவுள் என்று சொல்லி, எல்ஷடாய் என்று சொல்லி எபிரேய வார்த்தையில் சொல்வார்கள். அதாவது சர்வ வல்லவர் என்று சொல்லுகின்ற போது here we see that God, all encompassing power of God, the almighty God expects human being to obey him. அதனுடைய நோக்கம் என்ன? சர்வ வல்லவருடைய எதிர்பார்ப்பு என்ன? எல்லா மனுஷரும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். சர்வ வல்லவருடைய எதிர்பார்ப்பு. அவர் நினைக்கிற காரியம் நடந்துரும், அவர் சொல்ல ஆகும், கட்டளை இருக்கும். ஆனால் அவர் படைத்த மனுஷன், அவனுக்கு தான் அந்த ஞானத்தை கொடுத்திருக்காரு. மற்ற மிருகங்களுக்கு இருக்குதா? மற்ற படைப்புகளுக்கு இருக்குதா? 6th சென்ஸ் யார் கொடுக்கப்பட்டிருக்குது? மனுஷனுக்கு தான். ஆகினால்தான் அவர் கடவுளை எதிர்பார்த்தார், நீ கீழ்ப்படி. அடுத்ததாக அவருடைய குணாதிசயத்தை பார்க்கின்ற போது இஸ் omnipresence God. omnipresence God என்று சொல்கின்ற போது எங்கும் நிறைந்த கடவுள். எங்கும் நிறைந்த கடவுள். எலோஹிம் என்று சொல்லுவார்கள். It refers to the unlimited nature of God or his ability to be everywhere at all times. கடவுள் திரும்பல இருப்பார் சொல்லுவாங்களே, அவர் தான் இவர். யாரு? omnipresence God, எங்கும் நிறைந்த கடவுள், எலோஹிம் என்று சொல்லி எபிரேய வார்த்தையில நாம் பார்க்கிறோம். அடுத்து இன்றைக்கு சம்பந்தப்பட்ட, அதாவது மெசேஜுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை omniscience God. omniscience என்றால் ஒருவராய் அனைத்தையும் அறிந்தவர். ஒருவராய் அனைத்தையும் அறிந்தவர். அப்பனா அவருக்கு தெரியாத ஞானம் இல்ல, அவர் அறியாத ஞானம் இல்ல,
எல்லாவற்றையும் அறிந்தவர். அதுதான் பரிசுத்தரின் அறிவே அறிவு. அந்த 10ஆம் வசனத்துல பார்த்தோம். A theological term that refers to God's superior knowledge and wisdom. சங்கீதம் 147:5 பார்க்கின்ற போது his understanding has no limit. அவர் புரிந்து கொள்ளுதல், அவருடைய புத்தி அறிவு கெட்டாதது. நீ நான் வச்சிருக்கிறது கொஞ்சம் அறிவு, அது கணக்கிலே இல்லாதது. ஆண்டவரிடத்துல இருந்த அந்த புத்தி இல்லையா, அவருடைய அறிவு. பாருங்க அந்த வசனம் என்ன இருக்குது, சங்கீதம் 147:5. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. அவருடைய அறிவு அளவில்லாதது. His understanding has no limit. ஆகவே அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு வெகுமதி, ஒரு பரிசு தான் இன்றைக்கு நீயும் நானும் பெற்றிருக்கின்ற, இந்த உலகில் இருக்கின்ற பெரிய ஞானிகள் பெற்றிருக்கின்ற, தத்துவ ஞானிகள் பெற்றிருக்கின்ற, மேதைகள் பெற்றிருக்கின்ற அது அறிவு. உலக பிரகாரமான அறிவு அது அழிந்து போகும். ஆம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உலக ஞானம் என்று பார்க்கின்ற போது 1 கொரிந்தியர் 3:19-20 பார்க்கிறோம். அதே போல தேவ ஞானம், உலக ஞானம் படித்த பிறகு கடவுளை பற்றி சொல்லுகின்ற போது there is no God அப்படின்னு சொல்லி அவர்கள் விரட்டி விடுவார்கள். சிலுவையை பற்றி சொல்லுகின்ற போது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை சொல்லுகின்ற போது அவர்களுக்கு பைத்தியமாக அது எண்ணப்படும். சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம் என்று எண்ணப்படும். ஏனென்றால் உலக ஞானம் அவர்களை என்னென்று சொல்லுது, பைத்தியம் என்று சொல்லுகிறது. ஆனால் ஞானிகளை அவமாக்க கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், எளியவனை தெரிந்து கொண்டார், அஞ்ஞானிகளை தெரிந்து கொண்டார் இல்லையா. சோ ஞானத்தை கொடுக்கவும் முடியும், ஞானத்தை எடுத்துக்கொள்ளவும் கடவுளால் முடியும். தேவ ஞானம் கடவுளத்திலிருந்து வருகிறது. 1 கொரிந்தியர் 1:18-27 வரைக்கும். டைம் இல்லை, அதனால தான் ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். உலக ஞானம், தெய்வ ஞானம், அதனுடைய அந்த டிஃபரன்ஸ் நீங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஸோ அந்த அவருடைய ஞானத்திற்கு அளவில்லை என்று சொல்லுகின்ற போது, God knows all independently, distinctly, perspectively. எல்லாவற்றையும் அவர் அறிந்தார், அவர் நுணுக்கமா அறிந்தவர். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படி செய்கின்ற போது நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், ஒரு நல்ல ஒரு புத்தியை ஆண்டவர் கொடுப்பார். அவருக்கு பயப்படுகின்ற போது நற்புத்தி உண்டு என்று சொல்லி சங்கீதம் 111:10 நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி 1:7 கூட நாம் பார்த்தோம். அவருடைய 111:10 பார்க்கின்ற போது, அவருடைய கற்பனைகளின் படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. புத்தியில கூட பாருங்க, நல்ல புத்தி கெட்ட புத்தின்னு இருக்குது. கெட்ட புத்தி எதுக்கு யூஸ் பண்ணோம்? கெட்ட காரியங்களை செய்வதற்கு. நல்ல புத்தி இல்லையா, கிரியேட்டிவ், கன்ஸ்ட்ரக்டிவ், நாட் டிஸ்ட்ரக்டிவ். ஸோ அது போன்ற ஒரு காரியத்தை நாம் பெற வேண்டும். கர்த்தருடைய கட்டளையை, அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற போது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுறதுனால வெறும் ஞானம் மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆயுசு நாள் எனக்கு அதிகமா வரணும் அப்படின்னா என்ன பண்ணோம்? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். சங்கீதம் நீதிமொழிகள் 10:27 பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை, சத்தமா படிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுவது ஆயுசு நாட்களை பெருக்கும். ஆமா, போதும். ஆண்டுகள் குறுகி போகும். துஷ்டருடைய ஆண்டுகள் குறுகி போகும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், அவருடைய பேர் யாரு? துஷ்டன் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் என்ன? துஷ்டன் நல்லவன், நீதிமானம். இந்த பக்கம் துஷ்டன் இல்லைங்களா? சோ நல்லவனா இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுத்தத்தான் ஆகணும். அப்போ அவருடைய ஆயுசு நாட்கள் பெருகும். நீ போய் ஜிம்னாசியம் பண்றதுனாலயோ, இல்ல ஏரோபிக்ஸ் பண்றதுனாலயோ, இல்ல நீ யோகா பண்றதுனாலயோ, வாக்கிங் போறதுனாலயோ, இல்ல ஜாகிங் போறதுனாலயோ கிடையாது. ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும் என்றால் கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். ஆகவே தான் இதை எழுதின யார் எழுதினது? சாலமோன் ஞானி. அவர் இந்த புஸ்தகத்தினுடைய பெயர் விஸ்டம் லிட்டரேச்சர், ஞானத்தின் புஸ்தகம். ஆகவே ஞானம் மிக முக்கியமானது. ஆனால் கடவுளத்திலிருந்து பெறுகின்ற அந்த ஞானத்தினாலே நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் மறக்க கூடாது. மறந்தால் நாம் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை.
மரம் போன்ற ஒரு அதாவது வெட்டி போடப்பட்ட மரம், உயிரோடு இருக்கிற மரம் இல்லை, வெட்டி போடப்பட்ட மரம் போன்றவர்கள். இந்த நிலைமை இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான்காவதாக நீதிமொழிகள் 22:4 பார்க்கின்ற போது, humility and the fear of the Lord brings wealth and honor and life. கர்த்தருக்கு பயப்படுகின்ற போது நமக்கு என்ன கிடைக்கிறது? ஆசீர்வாதம் கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது, உடலிலே சுகம், ஆயுசு நாட்கள் நமக்கு பெறுகிறது, எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறார். என்னென்ன வேணும்? ஹெல்த் அண்ட் வெல்த். ஹெல்த் அண்ட் வெல்த் எல்லாமே அதுல வந்துடுச்சு. சுகமா இருந்தா தானே நம்ம இருக்கிறத நம்ம அனுபவிக்க முடியும். ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் நம்ம சுகமா இருந்தா தானே. ஹெல்த் வெல்த் ரெண்டுமே கொடுக்குறாங்க. என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படணும், அவ்வளவுதான். கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஒரு பயம், அவருக்கு பிரியமா இருக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும், அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். இன்றைக்கு வாசிக்கிட்ட எபேசியர்ல பார்க்கின்ற போது கடவுள் நம்மை இவ்வளவு அழகாக நம்மை ஞானத்தை கொடுத்து நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் 8ஆம் வசனத்தை பார்க்கிறோம். எபேசியர் 5:8 பார்க்கின்ற போது நம்மை அந்தகாரத்தில் அல்ல, அந்தகாரத்தின் பிள்ளைகளாக அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழும்படியாக கடவுள் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக அழைக்கிறார். ஞானம் உள்ளவர்களைப் போல நாம் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கின்றபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு ரொம்ப மோசமான காலத்துல நம்ம இருக்கிறோம், பொல்லாத காலத்துல, கலிகாலத்துல இருக்கிறோம், கெட்டுப்போன காலத்துல இருக்கிறோம். ஞானமாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் உலக ஞானத்தை பெற்று இந்த உலக அதாவது பெரிய உயர்ந்த நிலைமைக்கு வந்து அதுல பெற வேண்டும் என்று அர்த்தம் அல்ல, அப்படியும் வேண்டும். ஆனால் அதை காட்டிலும் அது அழிந்து போகக்கூடியது. அழியாத ஆண்டவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து அவரை சார்ந்து வாழ வேண்டும். எந்த நிலைமைக்கு போனாலும் சரி அவரை சார்ந்து வாழ வேண்டும். நிலவுல முதலாக காலை எடுத்து வச்சவர் யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங். நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்ன ஒரு காரியம், அந்த அதாவது நிலவுல தான் முதலாக வைக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் பைபிள். அடுத்தவர் சொன்னார், நான் முதலாக நிலவிலே இறங்கி நடந்தது பெருசில்ல, ஆண்டவர் என்னோடு இருந்ததுனால் நான் பெரியவன். அப்பொழுது என் ஆண்டவர் என்னோடு இருந்ததுனால நான் விசேஷித்தமானவன் அல்ல என்று சொல்லி அவர் ஓன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அது ஞானம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வாசி கேட்ட சுவிசேஷத்துல பார்க்கிறோம், கடவுளுடைய உபதேசமே ரொம்ப கடினமா இருக்கும். உன்னுடைய சத்துருக்களை நேசின்னு சொல்லுவார் ஆண்டவர். உன்னுடைய அயலானை நேசி என்று பழைய ஏற்பாடுல சொன்னா, புதிய ஏற்பாடு சத்துருவை நேசி, லவ் யுவர் எனிமி என்று சொல்வார். அது கொஞ்சம் கேட்கிறது கஷ்டமா இருக்கும். இங்க நடக்கின்ற அந்த சம்பவத்தில் கூட பாருங்க, நீங்களும் என்னை விட்டு போக மனதா இருக்கிறீர்களான்னு கேட்கிறார். அவர் சொல்ற அந்த உபதேசத்தை கேட்டு ஜனங்களாம் விட்டு போயிறாங்க சிலர். 12 சீஷர்களை பார்த்து அப்ப சொல்றாரு பேதுரு, ஆண்டவரே உம்மையை விட்டு நான் எங்க போக முடியும்? அது பாருங்க 68 நித்திய ஜீவ பாதையை நோக்கி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி அந்த வசனம் என்ன பாருங்க 68, 69. நீங்களும் என்னை விட்டு போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, உம்மை விட்டா எங்களுக்கு வேற வழி இல்லை சுவாமி, அது எங்களுக்கு போதும். 69ஆம் வசனம், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த அறிந்து கொண்ட தேவனை நாங்கள் கடைசி வரைக்கும் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றபடியால் உண்மை விட்டு நாங்கள் போக முடியாது என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆகவே அறிவை பெற்றுக்கொள்வதனாலே, உலக பிரகாரமாக உயர்ந்து விடுவதனாலே நாம் பெரியவர்கள் அல்ல, கடவுளை சார்ந்து வாழ்கின்ற போதே நாம் பெரியவர்கள். ஏனென்றால் கடவுள் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் அதுதான். அந்த காரியத்தை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சமுதாயமும் பெற்று கடவுளுக்கு ஏற்ற ஒரு சாட்சிகளாக வாழ கடவுள் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.